ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. இந்த பாருங்க ரங்க யாத்திரா ஹைதராபாத்லேருந்து ஒரு வண்டி போகுது. நானும் என்னுடைய நண்பரும் ஆதி திருவரங்கம் கோயிலுக்கு போயின்னு இருக்கோம். கரெக்டாக திருவண்ணாமலை டோல்கேட்டில் இந்த வண்டி ஸ்ரீரங்க யாத்திரை, ஸ்ரீரங்கத்துக்கு ஹைதராபாத்லேருந்து யாத்திரை போகிறோம். அற்புதமான இந்த சூரிய உதயம் ஆதி திருவரங்கம் பெருமாளுடைய மூலஸ்தானம், கோபுரம், சூரிய நாராயணர் அழகாக உதிக்கிற காட்சி. வேலைப்பாடு நந்தனது சந்தோஷத்துக்காக அழகாக மாடவீதி வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வந்துடுங்க. ஒரு பெரிய மதில் திருவரங்கம் மாதிரி இந்த திருவரங்கம் மதில் இருக்குது. எங்கள் ஆதி திருவரங்கம் கோவிலில் இங்கே ஒரு யோக நரசிம்மர் அற்புதமாக நல்ல அழகாக தருகிறார். காரக்கனியை அடைந்து என்று போனேனே நரசிம்மர். இன்னும் கொண்டு வர போனால் அங்கே ஒரு யோக நரசிம்மர் இருக்கார். தென்பண்ணையாறு, இந்த தென்பண்ணையாறு நல்லா சூப்பராக பாசத்துலேயே வருது. கண்ணை தென்பாலில் நம்ம திருக்கோவில் இருக்குது, திருமங்கையாளர் பாசனம் பாடியிருக்கார். இது கரையிலையும் ஃபுல்லாக நல்லா தண்ணி வரும். இந்த காலத்துலேருந்தே இந்த ஆற்று ரொம்ப ஏற்றம். ஒரு புனிதமான நதிக்கரையில் ஆதி திருவரங்கம் கோவில் பார்த்துலாம் இருக்கிறோம். ஃபுல்லாக நல்லா ஆர்ப்பரித்து வருது. கரெக்டாக அங்கே சூரிய பகவான் உடைய உதிக்கிற நேரத்தில் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அரச மரம் இடையில் தெரியுது. என்ன சூரிய பகவான் நல்லா தெரிவார். நல்லா காட்சி, ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் வந்து இங்கே நிற்கும் போது இந்த தண்ணி ஆர்ப்பரித்து வர தண்ணி இந்த இடத்துல நம்ம நிற்கும் போது அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஆனந்தம். ஆல்ரெடி இப்போ நம்ம போன வாரம் அந்த பாலாத்தை பற்றி பார்த்தோம். அந்த பாலாறு தொடர்ந்து இந்த இடத்துலையும் இந்த தென்பண்ணை ஆற்றுலேயும் தண்ணி போகிற காட்சி நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஒரு ஆறுனா அதில் தண்ணி போனால் தான் அழகாக இருக்கும். இந்த தண்ணி இருந்தால் தான், நீர் வளர்ந்தால் தான் விவசாயம் நல்லாயிருக்கும். நம்ம மக்களுக்கு வாழ்வாதாரமே ஒரு தண்ணி தான். இந்த தண்ணி வச்சு எது வேணாலும் பண்ணலாம். தண்ணி வச்சு நீ நாசமாக போடானா நாசமாக போயிடுவான். இதை வச்சு நம்ம மந்திரம் சொல்லி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கு ஒரு புனிதத்தை கொடுத்தோம்னா அதை வச்சு பாவத்தை போக்கும். அப்படி வாழ்வினுடைய ஒரு முக்கிய ஆதாரம் நீர் ஆதாரம் தான். இந்த தென்பண்ணை ஆற்றுல அழகாக வர தீர்த்தம் தண்ணி பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த வாய்ப்பை அமைச்சு கொடுத்த ஆதி திருவரங்கம் பெருமாளுக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த எவ்வளோ நம்ம சொல்லுவோம், இந்த வீடியோலாம் எடுத்து நம்ம போடலாம் அப்படின்னு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஒன்றும் நம்ம அத்தை போகும்போது செல்லு இருக்காது. அப்படி செல்லு இருந்தால் நம்ம அங்கே போக முடியாது, எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அது மாதிரி இந்த முறை வரும்போது என்னுடைய நண்பர் பாண்டியன் வந்து இந்த வீடியோ எடுக்கிறாரு. அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். போன வாரம் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் வீடியோ தொடர்ந்து வந்துன்னு இருக்கும். பாலாத்தில் எப்படி தண்ணி வருதோ அதுமாரி இந்த ஆற்றுல எப்படி தண்ணி போயினே இருக்குதோ, தண்ணி வந்துனே இருக்குதோ, அதுமாரி நம்ம சேனல்லையும் இந்த வீடியோஸ் இதுக்கப்புறம் வந்துனே இருக்கணும்னு பகவானை பிரார்த்திக்கிறோம். சன்னதி பாலாங்க என்ன வேலை மாட நடந்து இருக்குது பார்த்தா தெரியும். இது பாருங்கள், அற்புதமாக ஒரு பெரிய நெற்களஞ்சியம் சூப்பராக எவ்வளோ அழகாக. இது ரொம்ப பழைய வீடியோவில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோபுரம் வேலைப்பாடெல்லாம் முடிஞ்சு ஒரு டேட் வச்சு அங்கே கும்பாபிஷேகத்துக்கு மறுபடியும் மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ ஜனவரி 28 சொல்லியிருக்காங்க. கோபுர வேலைப்பாடெல்லாம் ஓரளவுக்கு நல்லா பூர்த்தியாகி அழகாக முடிஞ்சிருக்கு. மதில் சுவர் வேலைப்பாடு நடந்துன்னு இருக்குது. அந்த காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க பாருங்கள். ஆனால் இப்போவும் பழமை வராமல் அப்படியே எடுத்து அழகாக அதே மாதிரியே கட்டுறாங்க பாருங்க. இங்கே தான் ராமரில் கல் வச்சு வச்சோம்னா இந்த மணி சத்தம் வரும். எவ்வளோ இதெல்லாம் பாருங்கள், அப்படியே சிலையாக வச்சுருக்காங்க. மணி சத்தம் வருதுங்க.